தருமபுரி அருகே ஆற்றை கடக்க பாலம் இல்லாததால் மரத்தின் மீது ஏறி கிளைகளில் ஏறி ஆற்றை கடக்க முயன்ற போது மழை காலங்களில் இதுபோன்ற இடர்பாடுகளை களைய ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவதார் படத்தில் வரும் காட்சியைப் போல் ஆபத்தான முறையில் மரத்தில் ஏறி ஆற்றை கடக்கும் கிராம மக்களின் காட்சிகள்தான் இவை. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிட்லிங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு ஆற்று படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. இதனால் சிட்லிங் ஊராட்சிக்குட்பட்ட கத்திரிப்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள வானாபுரம் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் வானாபுரம் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போக்குவரத்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள பால் உற்பத்தியாளர்கள் கறந்த பாலை விநியோகம் செய்ய முடியாமல் தவித்து வரும் நிலையில் ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மரத்தில் அவதார் திரைப்படத்தில் ஆதி காலத்தில் பழங்குடியினர் நடந்து செல்வது போல் ஆபத்தான முறையில் மரத்தின் மீது ஏறி அக்கரைக்கு சென்று பாலை விநியோகம் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஆண்கள், பள்ளி மாணவர்கள் மட்டும் மரக்கிளைகள் மீது ஏறி அவதார் திரைப்பட பாணியில் தாவி செல்ல முடிகிறது. ஆனால் பெண்களும் பள்ளி மாணவிகளும் மரத்தின் மீது ஏறி செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பெண் பிள்ளைகள் யாரும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் கல்வி பாதிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிட்லிங் கிராமத்திலிருந்து கத்தரிப்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய வகையில் ஆற்றை கடக்க பாலம் அமைத்தால் இதுபோன்ற நிலை ஏற்படாது என்றும், வெள்ளப்பெருக்கு காலங்களில் இதுபோன்ற நிலைதான் தங்களுக்கு ஏற்படுவதாகவும் பள்ளி மாணவிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கத்திரிப்பட்டி என்ற கிராமம் வானாபாரத்தில் நாங்கள் இருக்கிறங்க 56 குடும்பம். பசங்களாவது அந்த மரத்தில் ஏறி தாவி இந்தாண்ட வெளியே கொண்டு வரோம். அந்த லேடிஸ் பிள்ளைங்களை பொட்டை பிள்ளைங்களை வந்து இந்தாண்ட ஸ்கூலுக்கே வர முடியலைங்க. இன்றைக்கி டீச்சர் ஃபோன் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை எப்படியாவது கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஆற்று கடந்து வர முடியல. அந்த மரத்தில் பொட்டை பிள்ளைங்கள்லாம் எப்படிங்க தூக்கிட்டு வர முடியும்? ஏதோ பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் தாண்டிட்டு வந்துடுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வர முடியல. குழந்தைங்கள்லாம் இந்த சிரமமாக இருக்குதுங்க. எங்களுக்கு இந்த ஆற்றுல கொஞ்சம் பிரிட்ஜு கட்டி எங்களுக்கு இந்த ரோட்டு கொஞ்சம் வழியை எங்களுக்கு சீர்திருத்தப்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் 56 குடும்பத்துக்கு எங்களுக்கு கரண்ட்டு வசதி இல்லை. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையும் கிடைக்கலைங்க. நாங்கள் அதனால் சிரமத்துக்கு பட்டு ரொம்ப குறையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இதை தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுங்க. ஆபத்தான முறையில் மரத்தில் ஏறி ஆற்றை கடக்கும் கிராம மக்களுக்கு இனியும் மௌனம் காக்காமல் விளம்பர திமுக அரசு பாலம் கட்டித்தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.